மகாநதி இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரி அம்முவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போனாங்க. அம்முக்கிட்ட ராதா எல்லா உண்மையும் சொல்லிட்டதுனால இப்போ அம்மு எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. ஆனால் காவேரி அப்படியே ரொம்ப பாசமாக பார்த்தாங்க. இதெல்லாம் பார்த்த காவேரி ரொம்ப மனசு வருத்தமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் யாருக்குமே எதுவுமே புரியல. அங்கே தாத்தாவாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் எதுவும் புரியல. ஏன்னா ராதா அம்முக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. அதனால் வீட்டுக்கு வந்த காவேரி கவலையாக உட்காந்துருக்காங்க. சாரதா பள்ளிக்கூடத்தில் எதுவும் வேலையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் கங்கா, நர்மதா எல்லாம் விசாரித்ததுக்கப்புறம் இப்போ அம்மு பேசலைங்கிற விஷயத்தை சொல்லும்போது உடம்பு சரியில்லை, அதனால் பேசாமல் இருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி காவேரியை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறம் சாரதா, கங்கா, நர்மதா இவங்க 3 பேரும் அது யாழினி இருக்காங்களா, குமரனோட பொண்ணு, அவங்க அந்த ஃபோட்டோ காட்டி கேட்டாங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கங்காவும் சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. ஏன் சாப்பிடல என்ன ஏதுன்னு சொல்லி விஜய் வந்து விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசி அப்படியே ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. ஆனால் இவங்க பேசுகிறதோட சாரம்சம் என்னன்னா, தாத்தா தான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அம்மு வந்து காவேரியை பற்றி கேட்டாங்க, நான் அது இதுன்னு சொல்லி சமாளித்து அமுச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல, நீங்கள் உங்களோட அனுபவத்தில் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிட்டீங்க, நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறம் அழுதுகிட்டே ராதா சொல்லிடுறாங்க. அதை கேட்டு தாத்தாவும் விஜயும் அப்படியே பதறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னென்ன சொன்னீங்கன்னா தேவையான விஷயம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியதுக்கப்புறம் சரி தாத்தா வந்து அதுக்கப்புறம் விஜயை சமாதானப்படுத்தி, சரி நீ முதல்ல போய் அம்முவை பாரு, சமாதானப்படுத்தி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ விஜய் வந்து பால்கனிக்கு அதான் மாடிக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. வரும்போது பார்த்தா காவேரி இடையில ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அம்முக்கு உடம்பு எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத விசாரிக்கிறாங்க. இப்போ விஜய் ஆல்ரெடி கோவத்தில் இருக்கார்ல, அதனால் காவேரி கிட்ட அதனால் உங்களுக்கு என்னங்க பார்த்துக்கிறது எனக்கு தெரியுங்க எங்கள் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசிடுறாரு. காவேரி அப்பயும் பார்த்தோம்னா கோவப்படாமல் அப்படி இப்படி தான் பேசி பார்க்குறாங்க. இருந்தாலும் விஜய் ரொம்ப கோவமாக பேசி ஃபோனை வச்சிட சொல்லிடுறாரு. அதுக்கு காவேரி அதுக்கப்புறம் மைண்ட் வாய்ஸில் நம்ம இப்போ என்ன கேட்டுட்டோம், எதுக்கு இவர் இப்படி இதெல்லாம் கோவப்படுறாரு, அம்முவும் பேசல இவரும் கோவப்படுறாரு, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனையும் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் வந்து அம்முக்கிட்ட போகிறாங்க. அம்மு ரொம்ப கோவமாக தான் இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்தி ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அப்படியே கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அம்மு பேக்கில் எடுத்து வச்ச காவேரியோட ஃபோட்டோ எடுத்து காட்டி இவங்க தான் என்னோட அம்மான்னு சொல்லி ஏன் நீங்கள் சொல்லலை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது இவரும் கடந்த காலத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அவங்களுக்கு என்னை சொன்னால் புரியாதா தெரியாதான்னு கேட்கும்போது தெரியாதுமா, இந்த மாதிரி அவங்களாம் மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி அப்படியே இது பண்ணுறாங்க. அப்படியே பார்த்தோம்னா அம்மு வந்து அழுகுறாங்க. அடுத்து பார்த்தா அதோட எபிசோட் முடிச்சுட்டு நாளை அப்படிங்கிற ஒரு குட்டி ப்ரோமோ காட்டுறாங்க. அதில் காரில் போகும்போது விஜய்கிட்ட அம்மு பேசிக்கிட்டு நம்ம போய் நீங்கள் தான் என்னோட அம்மான்னு சொல்லலாம்ல அப்படிங்கும்போது அப்படிலாம் சொல்லக்கூடாது, சொன்னோம்னா என்ன ஆகும் அப்படின்னு அம்மு கேட்கும்போது அது உங்கள் அம்மாவோட உயிருக்கே ஆபத்தாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பழசை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஞாபகப்படுத்தினா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ அம்மு நல்லா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவுமே சூப்பராக எமோஷனலாக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.